ஷர்லி வேலை பார்த்த வீட்டுல இருந்த பாட்டியோட கடைசி ஆசைப்படி இவங்க 2 பேரும் அங்கேயே தங்கிடுறாங்க. ஃபாரின்ல இருந்து பாட்டியோட பையன் கால் பண்ணாலும் பாட்டி உயிரோட இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஒரு நாள் ஷர்லி வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு பார்த்தா அந்த ஜெயில இருந்த பாஸ் லேடி தான் ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கே வந்திருப்பாங்க. வீட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம தொழில் பண்ண இதுதான் சரியான இடம்னு இன்னும் 2 பொண்ணுங்களுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. ஷர்லி இனிமேல் பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பாட்டியோட கண்ணை எடுத்து ரெட் புல்லட் போட்டு அந்த லேடியை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த டைம் பார்த்து ஷர்லிக்கு வேலை கொடுத்த ஆளு கால் பண்ணி இன்னைக்கு பாட்டியோட பசங்க ஃபேமிலி ஃபாரின்ல இருந்து வராங்க, வீட்டை கிளீனா பாத்துக்கொண்டு சொல்றாங்க. ஷர்லியும் அவசரமா வீட்டை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிடுறாங்க. பாட்டியோட பையன் ஃபேமிலி வீட்டுக்குள்ள போனதும் கன்னு சத்தம் கேக்குது. இன்னொரு பக்கம் அம்மா வருவாங்கன்னு சொல்லி பையனும் வெயிட் பண்றான். அங்க பக்கத்துல இருந்தவங்க பையன் ரொம்ப நேரமா ஒரே இடத்துலயே இருக்கான்னு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து பார்த்தா அந்த பையன் டிரெஸ் போடாம நின்னுட்டு இருப்பான். எந்த கேள்வி கேட்டும் பதில் சொல்லாததுனால பவித்ரன்ற போலீஸ் கூடவே கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு. இந்த போலீஸோட லவர் கிட்ட பையனை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த பையனை பத்தி விசாரிக்க போறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேக் இருக்கிறத எடுத்து பாக்குறாரு. உள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம் இருந்ததை பார்த்ததும் அந்த பையன் தான் ட்ரெஸ்ஸை கழட்டி பேக் உள்ள வச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு ஸ்கூல்ல போய் விசாரிச்சா கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபேக்னு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்குள்ள அந்த லேடி கான்ஸ்டபிள் ஏமாத்திட்டு அந்த பையனும் எஸ்கேப் ஆகிடுறான். இன்ஸ்பெக்டரும் அந்த பவித்ரன் போலீஸ பயங்கரமா திட்டுறாரு. உடனே அந்த லேடி கான்ஸ்டபிள்னால தான் அந்த பையன் மிஸ் ஆகிட்டான்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு எல்லாரும் சொன்னாங்க உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா உன்னை காப்பாத்திக்க மத்தவங்களை பலிகடாக்குவேன்னு, இப்போ எனக்கே துரோகம் பண்ணிட்டலன்னு சொல்றாங்க.